ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நியூ சவுத் வேல்ஸ் நகரத்தில் 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய சுற்றுலா நகரமான சிட்னிக்கு வடக்கே அமைந்துள்ளது நியூ சவுத் வேல்ஸ் நகரம். இங்கு கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதில் டாரி, கெப்சி போர்ட், மெக்குவாரி, காப்ஸ் ஹார்பர் மற்றும் வெலிகன் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. டாரி நகரில் மட்டும் 1 மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்தது. தொடர் கனமழையால் நியூ சவுத் வேல்ஸ் ஏராளமான நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளம் குடியிருப்புகளை நோக்கி பாய்ந்தது. நூற்றுக்கணக்கான வீடுகளும் சாலைகளும் நீரில் மூழ்கின. 500க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கினர். வீடுகளின் மேல் பகுதிகளிலும் பாலங்களிலும் அவர்கள் தஞ்சமடைந்தனர். ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அவர்களை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். வெள்ளத்தால் மூழ்கி 2 உயிரிழந்த நிலையில் சாலையில் பயணித்த 2 நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.